வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மீனம் ராசி நண்பர்களுக்கான செப்டம்பர் மாதத்திற்கான ஒரு அற்புதமான பதிவை இன்றைய பதிவில் சூப்பராக பார்க்க போகிறோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இந்த பதிவு இந்த மாதத்திற்கான தொழில், வியாபாரம், குடும்பம், நிதிநிலை, வழிபாடு, பரிகாரம், மாணவர்கள் மற்றும் சகோதரிகளுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க. அப்படியே பெல் ஐக்கானை ஆன் பண்ணிக்கங்க. முதல்ல மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் தொழில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த மாதம் தொழில் நிலையை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலை எடுத்த காரியம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும். முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகமாகும். சோம்பேறித்தனமாக நீங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பிஸ்னஸ் உங்கள் கை நழுவி போகிறது, சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கிறது, இந்த மாதிரியான சூழ்நிலையை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். என்னதான் சனி வக்கர பயிற்சியில் இருந்தாலுமே சனி பகவானுடைய திசை நடந்துட்டு இருக்கிறதுனால அதுக்கான சில நிகழ்வுகள் கண்டிப்பாக நாம் சந்தித்து தான் ஆகணும். அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல அருமையான சப்போர்ட் இந்த மாதம் கிடைக்கும். காரணம், மாதத்தோட 2ஆம் வாரத்தில் சூரிய பகவான் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலை எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல், முடிவெடுக்கக்கூடிய திறன், தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் நீங்கள் வெற்றி மேலே வெற்றி இருக்கக்கூடிய நிலையாக இந்த செப்டம்பர் மாதம் நிச்சயமாக இருக்குங்க. இந்த செவ்வாய் வியாழன் சேர்க்கை தொழிலில் பெரிய முன்னேற்றத்தை கண்டிப்பாக மீனம் ராசி நண்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் கொடுக்கும். பிஸ்னஸில் உங்கள் அத்தனை திறமைகளும் வெளிப்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். ஆனாலுமே ஒரு தொடர்ச்சியான முயற்சி ஒரு பெரிய வெற்றிக்கு வழிவகை செய்யுங்கனால இந்த காலகட்டம் அப்படிங்கிறத தாண்டி இந்த சனி திசை முடியும் வரைக்கும் நீங்கள் முயற்சி அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து செய்கிற மாதிரி இருக்கும். என்னதான் நல்ல நேரம் இருந்தாலுமே சனி வக்கரங்களில் இருந்தாலுமே சவால்கள் நிச்சயமாக இந்த சனி திசை முடிவு வரைக்குமே நிறைஞ்சு தான் காணப்படும். ஸோ அதை முதல்ல நம்புங்க. இதுதான் உண்மை. இதில் இந்த மாதம் சரியாகும், அந்த மாதம் சரியாகும் அப்படிங்கிறத தாண்டி சவால்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கத்தான் போகுது. ஆனாலுமே ஜெயிக்கத்தான் போகிறோம். ஸோ டோன்ட் வரி. 7ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் கேதுவோடு இணைஞ்சு செவ்வாய் பகவானுடைய சுப பார்வையை பெறாருங்க. இந்த மாதம் அற்புதமான மாதமாக இந்த செப்டம்பர் மாதம் அதனால் மாறப்போகுது. தொழில் கூட்டாளியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஒத்துழைப்பு கிடைக்கும். தொழிலுக்கு குடும்பத்துக்கும் ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். தொழில் ரீதியாக உங்கள் குடும்பத்தாருடைய ஒத்துழைப்பு நிறையா இருக்கும். தொழில் வியாபாரத்திற்கான தேவையான லோன், அது சம்மந்தமாக தொழிலை விரிவாக்கிறதுக்கு ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி இந்த காலத்தில் சூப்பராக நடக்கும். ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் சிக்கனமாக எப்படி செலவு பண்ணுறதுன்னு சொல்லி பிளான் பண்ணிக்கங்க. 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான புதன் பகவான் மாத தொடக்கத்தில் 5ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டைம் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வெளிநாடு சார்ந்து நீங்கள் வேலைக்காக வாய்ப்புக்காக வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் உருவாகும். இது செப்டம்பர் 23ஆம் தேதிக்கு மேலே இன்னுமே பிஸ்னஸ் டெவலப் ஆகிறதுக்கு பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும் இந்த 7ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய புதன் பகவானுடைய நிலை. ஸோ இந்த செப்டம்பர் மாதம் நிதிநிலை எப்படி இருக்குன்னா, மாத தொடக்கத்தில் புதன் பகவானால் 5ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டை தன்னோட சுப பார்வையால் புதன் பகவான் பார்க்குறாரு. இது பல வகையில் நன்மையை கொடுக்கும். எந்த மாதிரி நன்மை கொடுக்குன்னா, குரு பகவானுடைய சுப பார்வை 3ஆம் வீட்டுக்கு இந்த டைமில் கிடைக்குது. அதனால் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல சக்ஸஸ் நடக்கும். அதன் மூலமாக என்ன ஆகுனா வருமானம் நிறையா கிடைக்குங்க. அதனால் உங்களுடைய பொருளாதாரம் நிதிநிலை நல்லா இருக்கும். இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னு பார்த்தா, அது நம்ம செவ்வாய் பகவான் தாங்க. அவர் தன் பங்குக்கு 4ஆம் வீட்டிலிருந்து புது சொத்து வாங்கிறது, புது வீடு வாங்கிறது, அதாவது அசையா சொத்து, அந்த மாதிரியான ஒரு பிளானை கிரியேட் பண்ணி கொடுப்பாரு. வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, வீடு கட்டுறதுக்காக இடம் வாங்கிறது, இல்லை கட்டுன வீடு வாங்கிறது, இந்த மாதிரி அசையா சொத்தை வாங்கிறதுக்கு செவ்வாய் பகவான் அற்புதமாக அருள் புரிவார். பூர்வீக சொத்து பிரச்சனை இந்த மாதத்தில் தீரும். தாத்தா பாட்டி வகையில் சொத்துக்கள் உங்கள் பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள், இல்லை அது சார்ந்து ஏதாச்சும் ஒரு வம்பு வழக்கு போயிட்டு இருந்துச்சு, இழுபறி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு அது ஃபேவராக நடக்குங்க. அதோடு நிற்காமல் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் பொருளாதாரத்தை இன்னுமே மேம்படுத்தும். புதன் பகவானுக்கு சப்போர்ட்டாக செவ்வாய் பகவான் வருவார், அதுவுமே மேம்படுத்தும். பொருளாதாரம் சார்ந்து ஒரு நல்ல காலமாக ஒரு நல்ல தகவல்கள் இந்த மாதம் முழுவதுமே வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த காலத்தை யூஸ் பண்ணிக்கங்க. செவ்வாய் மற்றும் புதன் பகவான் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு நிறையா ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் 12ஆம் வீட்டில் தன்னோட சுப பார்வையை பார்ப்பது அரசாங்கம் சார்ந்து உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். அதான் முதலே சொன்ன மாதிரி நீங்கள் லோன் ஏதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது கிடைக்கக்கூடிய காலமே இருக்கும். பட் என்ன தான் வக்கர நிலையில் சனி பகவான் 12ஆம் வீட்டில் அமைதியாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே
மாதம் முழுதுமே வரவுக்கேற்ற செலவு என்ன ஏதாவது ஒரு மாற்றி ஒரு செலவு வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை வந்து உருவாகும். அதுக்கும் ஒரு குட் நியூஸ் இருக்குது. அது என்னென்னா, மாதத்தோட 2வது வாரத்துக்கு மேலே 6லிருந்து 7ஆம் வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய சனி பகவானால் வரக்கூடிய செலவை இது எல்லாமே வந்து கட்டுப்பாட்டில் வரும். இந்த 2வது வாரத்துக்கு மேலே உங்கள் பணத்துக்கும் பாதுகாப்பாக மாறும். ஆனாலுமே இது எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னாலுமே எச்சரிக்கை அப்படிங்கிறது கம்பல்சரி வேணுங்க. இந்த மாதம் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னா, மாதம் முழுதுமே ராசியில் ராகு பகவான் இருக்காருங்க. வக்கரம் பெற்ற சனி பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த நிலை ஒரு 50-50ன்னே சொல்லலாம். அதாவது ஒரு வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஒரு ஆரோக்கியம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் ஏதாவது ஒரு தொந்தரவு, ஸ்கின் பிரச்சனை, சுவாச பிரச்சனை, சோர்வு, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள், மனசில் வந்து ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் உருவாகிறது, இது எல்லாமே வந்துட்டுருக்கும். குறிப்பாக அலர்ஜி, இந்த ஃபுட் பாய்சன் ஆகிறது, ஸ்கின் டிசீஸு, ஜாயிண்ட் பெயின், குதிகாலில் வலி வர்றது, பாதங்களில் வந்து அடிபடுறது, பாதங்கள் வலி ஏற்படுறது, இந்த மாதிரி எல்லாமே தொடர்ந்து வந்துட்டு இருக்குங்க. ஸோ நீங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த மாதம் சனி திசை நடந்தாலுமே மாணவர்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு அற்புதமான மாதம் அந்த மாதம் இருக்கும். ஏன்னா ரிஷபத்தில் 2ஆம் இடத்திற்கு வந்த குரு பகவானால் பெண்களுக்கு ஒரு பொன் பொருள் சேர்க்கை, மாணவர்களுக்கு ஒரு கல்வித்திறன் மேம்படுவது, இந்த மாதிரியெல்லாம் ஒரு அற்புதமான நிலை நிச்சயம் இருக்கும். அப்படிங்கிறனால மாணவர்களுக்கும் பெண்களுக்கும் இது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கறதில்ல. பெண்கள் என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்தில் ஒரு பெரிய போஸ்டிங்லேயோ அல்லது வந்து வழிநடத்தக்கூடிய இடத்துல இருந்தாலுமே அந்த கம்பெனி பெரிய அளவில் டெவலப் ஆகிறதுக்கு இந்த காலம் ஒரு பெரிய காலமாக, சப்போர்ட்டிவான காலமாக நிச்சயமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பீங்க இந்த மாதத்தில். குடும்ப பொறுப்புகளை சில சகோதரிகள் ஏற்று நடக்கிற மாதிரியும் இருக்கும். குடும்பம் சார்ந்த சில சுமைகளையும் வந்து இந்த மாதத்தில் சுமக்கிற மாதிரியும் இருக்குங்க. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. காலம் நல்லா இருக்குது. இந்த மாதம் செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 70-80% பலன் அற்புதமாக இருக்கிறனால இந்த இருக்கக்கூடிய அந்த 30% அசுப பலனை உங்களுடைய ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் மூலமாக நீங்கள் இன்னுமே சுப பலனாக நிச்சயமாக மாற்றிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அதையே நம்பிக்கையோடு அந்த மாதத்தை வரவேற்று வழிநடத்துங்க. அற்புதமாக இருக்குங்க. இந்த மாதத்தை இன்னுமே சிறப்பான மாதமாக மாற்றிக்கிறதுக்கு வழிபாடு ஏதாவது இருக்கான்னு பார்த்தா, ஒவ்வொரு சனிக்கிழமையுமே சனி பகவான் வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வரணும். அதே சனிக்கிழமை அன்னைக்கு வெற்றிலை மாலை சாத்தி ஆஞ்சநேயர் வழிபாடு நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னென்னு பார்த்தா, உடல் ஊனமுற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் செய்கிறது, உணவு தானம் கொடுக்கறது, இந்த 2 விஷயத்தையுமே மறக்காமல் இந்த சனி திசை முடிவு வரைக்கும், சனி திசை முடிந்த பின்னுமே நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சாதகமில்லாத நிலை கூட மீனராசி நண்பர்களுக்கு சாதகமாக மாறும் அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இந்த 2 வழிபாடு மற்றும் பரிகாரத்தை கண்டிப்பாக நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க. நண்பர்களே, இந்த பதிவு செப்டம்பர் மாதத்திற்கான மீனராசிக்கு ஒரு பொது பலன் தான். இதில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறனாலுமே உங்களுடைய ஜாதகம் மற்றும் குடும்பத்தாரோட ஜாதகத்தை உங்களுடைய ஜோதிடர்கிட்ட கொடுத்து கலந்து ஆலோசித்து அதுக்கப்புறம் நீங்கள் முடிவு செய்யுங்க. இந்த பதிவு நிச்சயமாக மீனராசி நண்பர்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாகவும் பயனுள்ளதாகவும் இந்த செப்டம்பர் மாதத்துக்கு இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். பதிவுக்கு கண்டிப்பாக லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கு உங்களுடைய பொன்னான கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.